குட் மார்னிங் டா செல்லம். சும்மா இந்த ஊரிலே இந்த வீட்டிலே இல்ல இந்த உலகத்திலே காலையிலே சிடிச்ச மூஞ்சியுமா எடுக்கிறது நீ மட்டும் தான் தெரியுமா. எப்ப பார்த்தாலும் அப்படியே ஸ்மைலிங் ஃபிஷ்ஷா இருப்ப. என்னடா எதுக்கு இப்படி ஐஸ் வைக்கிற? அண்ணே சாப்பிட வரல, இன்னும் ஆளையே காணும். எங்க போனா? அவனுக்காக தான் அவனுக்கு பிடிச்ச ஊத்தப்ப ஊத்துனேன். ஆளையே காணுமே, எங்கடா? எப்படியா இப்பதானே உன்னை சிடிச்ச மூஞ்சியுமா எடுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நீ என்ன கண்ணு தேடி இருக்கணும்? உனக்கு எப்பவுமே அடு நல்ல மேல தனி பாசம் தான். குட் மார்னிங் ஐசுமா. ஐசுமா என்னாச்சு? காலையில அம்மா ரூம்ல தடபுடன்னு சத்தம் கேக்குது. நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? என்ன சொல்ற? சத்தம் கேக்குதா? எப்படி டுமு டுமுன்னு கேக்குதா? இல்ல டபு டபு டபுன்னு கேக்குதா? இல்ல டமால் டுமால் அப்படி கேக்குதா? எப்படி கேக்குது? ஏம்ல தம்பி அப்படி கேக்குற? சத்தத்தை வச்சு என்னது கண்டுபிடிப்ப? சொல்லு. இல்ல டப்பு டுப்புன்னு கேட்டா பாத்திரத்தை போட்டு உடைப்பாளா இருக்கும். இல்ல டமால் டுமால்னு கேட்டுச்சுன்னா ஏதாவது பொருளை தூக்கி வீசுவா. டும் 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 டம் டம் பலாட் அப்படின்னு சத்தம் கடிச்சுன்னு வச்சுக்கோ. அப்பா அடி வாங்குறதா இருக்கும். அதான் கேட்டேன். இன்னும் இவன் மணிக்கணக்கா யோசிக்கிறான். இம்பூட்டு யோசனை இதுக்கு தேவையா? அதான் டப்பு டுபு டிமி டம்முன்னு பலாட் அப்படின்னு தும்முன்னு கேட்டுருமே. சலார் புலார்னு இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லனே யோசிச்சு முடிச்சிட்டியா? சொல்லு, யோசிச்சு முடிச்சிட்டியானே? ஆமால தம்பி, டப்பு டிப்பு டும்முன்னு தான் காட்டுச்சு. ஒருவேளை அப்பா தான் அடி வாங்குமா இருக்கும்ல. இருக்கும். அப்போ அடி வாங்கி முடிக்கட்டும், அப்புறமா போய் பாப்போம். என்னத்துக்கு இப்படி இடையிலே நுழைஞ்சி நாம சண்டைய டிஸ்டர்ப் பண்ணணும்? அடப்பாவியலா, உங்க அப்பா அடி வாங்குறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஏய் சும்மா, நீ ஊடையில ஏதாவது பூந்து ஆடையை கலச்சியா? எதுக்கு அப்பா அடி வாங்க போகுது? முதல்ல அதை சொல்லு. ஆமா ஐசுமா, சொல்லுமா. ஏதாவது பிரச்சனையா? காலையிலே அனிதம்மா எதுக்காவது டாம் தூம் திம் அப்படின்னு கத்துனாளா? சொல்லு. ஐசுமா சொல்லு. கண்ணு முன்னாடி ஏதாவது வந்து போகுதா? சொல்லு. காலையில ஏதாவது நடந்துச்சா? சொல்லு ஐசுமா. அப்போ ஏதோ நடந்திருக்கு அப்படித்தானே? சொல்லு ஐசுமா. எம்பூட்டு நேரம் கேட்கணும். என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? அண்ணே, நீங்களா இங்கே இருக்கீங்க? அங்க சத்தம் ரொம்ப கேக்குதுனே. அனிதம்மா ரூம்ல என்னடி பாப்பா சொல்ற? சண்டை ஆரம்பிச்சிட்டா? பெரிய சண்டையா இல்ல சின்ன சண்டையா? சொல்லுடி. என்ன தம்பி அவ சண்டைன்னு சொல்றா, நீ கிடிச்சுக்கிட்டே பெரிய சண்டையா சின்ன சண்டையான்னு கேக்குற? போனே, இது வழக்கமா நம்ம வீட்ல நடக்கிறது தானே. அதான் பெரிய சண்டையா சின்ன சண்டையான்னு கேட்டேன். சின்ன சண்டைனா வழக்கம் போல சரியா போயிடும். பெரிய சண்டைனா நம்ம ஊடையில புந்து ஆட்டைய கலைச்சிடலாம். அதான் கேட்டேன். அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா அனிதம்மா அடி வாங்கிட போறாள. உனக்கு கொஞ்சமாவது கூடு இருக்கா? என்னைக்கு அனிதம்மா அடி வாங்கிருக்கா? அடி குடுத்துட போறான்னு சொல்லுனே. அப்பனா ஊடக்குள்ள அடி வாங்கிட்டு கீழே உட்கார்ந்து கிடக்கும். அந்த தெரியாம இப்படி சொல்லிட்டு இருக்க. ஏய், என்ன உங்களுக்குலாம் நக்கலா போச்சுல? நீ எல்லாம் வேஸ்ட் பீஸ். நீ எல்லாம் பேசக்கூடாது. என்னைக்காவது நீ அடிச்சிருக்கியா? இல்லல. அப்புறம் அனிதம்மா அடிக்கிறதையாவது போய் பார்த்திருக்கியா? அதுக்கும் போக மாட்டேன். பின்ன என்ன செவடேன்னு நீ பேசாட்டி ஒதுங்கிடு. ஆட்டத்தை நாங்க பார்த்துக்கிறோம். அண்ணே, அவளை விடுங்க. சண்டை பெருசாயிர போது என்ன பண்ணலாம்? ஆமால தம்பி, என்ன பண்ணலாம்? ஏதாவது யோசனை வச்சிருக்கியா? சொல்லு. சொல்லு போய் என்ன ஏதுன்னு பாப்போனே. அப்புறம் நம்ம மண்டையில என்ன வருதோ அதை செய்ய முடியும். முதல்ல சண்டை சின்ன சண்டையா பெரிய சண்டையான்னு போய் பாப்போம் வாங்க. சரில தம்பி. ஏய்யா, கேக்குறவ கேனையனா இருந்தா எலி ஏரோப்ளேன் ஓட்டுமா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்த்து சிரிச்ச முகத்தோட பேசி இருப்பீரா? காலங்கத்தால போய் பூவை வாங்கி கொண்டு கொடுத்து நின்னுகிட்டு இருக்கீரு. இட்டி வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஒரு வயசான அம்மா பூ வித்துக்கிட்டு இருந்துச்சு. அவளுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அது ஒரு தப்பா? ஆமையா, அவளுக்கு பூ பிடிக்கும். ஏன் நாங்களா கொண்டாதா வைக்காம என்ன பண்ணுவோம்? ஏன் எங்களுக்கு பிடிக்காதாக்கும்? இங்க பாரு அனிதா, எடுத்ததுக்கெல்லாம் நீ கோவப்படுற. உனக்கு பூவை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? கோபத்துல அப்படியே ஒரு சுத்தி வீசி சாமி போட்டால போடுவ. அது எதுக்கு? நான் ஆசாசியா வாங்கி கொடுக்கணும். நீ தலையில வைக்கவும் மாட்ட. அதனாலதான் கொடுக்கல. சும்மா பேச்சு எதையாவது சொல்லணும்னு சொல்லிரு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. யோ புள்ள, அடி என்ன புள்ள? பாத்தியானே, அப்பாக்கு குசும்பு ரொம்ப தானே. பாட்ட பத்தியானே, அவ கோவமா கத்திட்டு இருக்கா. இது என்னன்னா யோ புள்ள என்ன புள்ளன்னு பாட்டு படிச்சிட்டு இருக்கு. ஆமால தம்பி, அப்பாக்கு கோவமே வராதா? ஏன் தம்பி அப்பா அப்படி இருக்கு? நல்லது தானே. ஒரு பக்கம் கோவப்படும்போது ஒரு பக்கம் அமைதியாயிடணும். அப்ப சண்டையே வராது. ரெண்டு பேரும் ஆக்ரோஷமா கத்தணும்னு வச்சுக்கோ. அப்போ சண்டை பொறுத்து போயிடும் தெரியுமா? ஐசம்மாலாம் எப்படி தெரியுமா? அப்பா கத்துன்னு கத்தும்போது அப்படியே காதே கேட்காத மாதிரி செவளேன்னு இருந்துருவா.
கடந்து காத்து கடந்து என்னத்தையோ பேசிட்டு கொடுக்கியோ அவ வந்தானா ஆடாடுன்னு ஆடப்படா. ஐயோ அவ ஏற்கனவே ஆடிக்கிட்டு தான் இருக்கா தெரியுமா, ஒரே சண்டை. அதான் நாங்கள் அங்க நின்று என்ன பேசுறவோ எதுக்கு சண்டைன்னு ஒட்டு கேட்கணும் தெரியுமா. நீங்களாம் பிள்ளைலாட்டி என்ன பழக்கம் இது? ஒட்டு கேட்கறாவலாம். அப்ப நான் ஆத்தாலும் சண்டை போட்டுட்டு நின்று ஒட்டு கேட்கறாவும் வெக்கமா இல்ல? அவதான் பிள்ளையில உள்ள பெருசு வளர்ந்துருக்குன்னு தெரியாம இன்னும் சண்டை போட்டுட்டு கிடக்கவும் நீங்களும் ஒட்டு கேட்டுட்டு கிடக்கிய. என்னல திருட்டு முழி முழிக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. என்ன சித்தி இப்படி எல்லாம் பேசுற? இப்படி பேசாம எப்படி இல்ல பேச சொல்ற? சட்டை கிளிய தெரிஞ்சியும் அதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? என்ன சண்டைன்னு வேடிக்கை பார்க்க வந்தோம். நீ வேட யாவ வீட்லயோ ட்ரில் மிஷின் அடிக்கிறாங்க. அண்ணே வாணே அத போய் நம்ம வேடிக்கை பார்க்க போவோம். தம்பி உனக்கு மட்டும் கேக்குதா? சொல்லு உனக்கு மட்டும் கேக்குதா? ஆமாண்ணே என் வீட்லயோ ட்ரில் மிஷின் அடிக்கிறான். என்னன்னு போய் பாப்போம். நல்லா ட்ருன்னு ஓட்ட போடுவாங்க தெரியுமா? பார்க்கிறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கும். வாணே நம்ம போய் பாப்போம். இல்ல இங்க நான் கொட்டிட்டு இருக்கேன். நீ அடுத்த வீட்டுல என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்க்க கிளம்புறியா? இவ்வளவு நேரம் இங்க வேடிக்கை பார்த்தாச்சு, இப்போ அடுத்த வீட்டுல போய் வேடிக்கை பார்க்க போறிய, அப்படித்தானே? என்ன சித்தி இப்படி பேசுற? லீவ் நாள்ல என்ன பண்ணுவோம்? சும்மாவே எம்புட்டு நேரம் இருக்கிறது. எங்கேயாவது ஏதாவது சம்பவம் நடக்கும், அத போய் அப்படியே வேடிக்கை பார்த்தா நேரம் போயிடும் தெரியுமா? நேத்து அப்படிதான் அனிதாமா துணி துவைக்க போறேன் ஆத்துக்கு ஊடு போட்டுன்னு தூக்கிட்டு போயிட்டு 4 மணி நேரம் கழிச்சு வந்தா. என்னடா ஆளே காணும்னு போய் பார்த்தா அங்க சோப்பை போடுறேன்னு எல்லா ஆடுகிட்டையும் உட்காந்து கதையை தான் பேசினா தெரியுமா? என்ன தம்பி சொல்ற? 4 மணி நேரமா துணி துவைச்சா? அதாவது பரவாயில்ல தெரியுமா, 4 மணி நேரம் துவைச்சிருக்கா. அன்னைக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஐசம்மா கருவேப்பிலை வேணும்னு சொல்லிச்சு. கடையில போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போனா ஆளே காணும் தெரியுமா? நானும் எங்கடா இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா அந்த மளிகை வீட்டுல போய் கருவேப்பிலை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து கதை பேச உட்காந்துட்டா தெரியுமா? அவ அப்படி இருக்காங்கிறதுக்காக நீங்களும் விடுவிடா வேடிக்கை பார்க்க போவீங்களா? சித்தி ஊருக்கு வந்தாலே வேடிக்கை பார்த்தா தான் நேரம் போகும் தெரியுமா? அன்னைக்கு ஒரு மாட்டை அப்படியே படுக்க போட்டுட்டு காலில் அப்படியே ஆணி வச்சாங்க. நானும் என்னடா மாட்டுக்கு வலிக்கு மேல போய் என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க, குடும்பப்படுத்துறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி கேட்டேன் தெரியுமா? அப்பதான் அவங்க சொன்னாங்க, நம்ம செருப்பு போடுற மாதிரி மாட்டுக்கும் அப்படி செருப்பு போட்டுட்டு லாடம் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? மாட்டுக்கு வலிக்காது, மாட்டுக்கு முள்ளு குத்தாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தெரியுமா? தம்பி சொல்ற மாட்டுக்கு ஆணி வச்சு வச்சாங்களா? ஆமாண்ணே, நமக்கு பாக்குறதுக்கு புதுசா இருந்துச்சுல, அதான் பக்கத்துல போய் வேடிக்கை பார்த்தேன். அந்த மாடு அப்படியே கண்ணை வெட்டிட்டு பட்டுச்சு தெரியுமா? எல்லாரும் கயிறு போட்டு கட்டி அப்படி பிடிச்சிருந்தாங்க தெரியுமா? தம்பி அதை பார்க்கும்போது பாவமா இருக்காதா? ஆமாண்ணே பாவமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன செய்யுது, முள்ளு குத்துனா அது அழும்ல, அதனால இது பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டேன் தெரியுமா? அதுவும் சரிதாம்ல தம்பி. இல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் வராம இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. சித்தி இதெல்லாம் வெளியே போய் பார்க்கும்போது என்னென்ன நடக்குன்னு தெரியும். நாங்க போய் வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரோம். நீ இங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு சண்டையை பாரு சரியா? இதுவுல கேள்வி கேட்டா என்ன இங்க சண்டைய பாடுன்னு சொல்லிட்டு போதுவோம். வரட்டும் இன்னைக்கு இருக்கு. ஓ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அங்க என்னத்தையா திருத்திரன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேரு? ஆரம்பிச்சுட்டா இவன் நிப்பாட்டவே மாட்டாள. சை வேற வேலை கழிச்சே கிடையாது. எப்ப பார்த்தாலும் நொய்யங்கிறது. பின்ன அந்த ஆள் இங்க எப்படி இருப்பாரு? மூணாவதா எவளையாவது கட்டிட்டு போகத்தான் போறாரு. அப்பளும் இவ்வளவு 2 பேரும் கிடக்கட்டும். ஏன் அனிதா என்னத்த சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னையா கொரோனா ஓயத்தி பேசுறீரு? முதல்ல மரியாதையா எப்படி பேசணும்னு கத்துக்கறோம். என்னது மரியாதையா பேசணுமா? இப்ப என்னத்த மரியாதை குறைவா பேசிட்டேன்? நீ ரொம்ப மரியாதையோட தான் எல்லார்கிட்டயும் பேசுற பாரு. மரியாதை கொடுக்கறவங்களுக்கு நான் கொடுக்கத்தான் செய்றேன். நீர் அப்படி நடந்துக்கலையே. ஏன் கல்யாணம் கட்டும் போது என்ன சொன்னீரு? சரி நாம 2 பேரும் தான் இருப்போம்னு சொன்னீரு. இப்போ அவளும் இங்க இருக்க நான் சம்மதிச்சேன். அதுக்காக 24 மணி நேரமும் குட்டி போட்ட பூனையாட்டம் சைங் 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 சைங்னு சுத்தி வருவீரோ? அதுவும் அவளை எப்போ எப்போ என்ன அபிமா இங்க வா. எட்டி சில்வண்டு கதவை தட்டணும்னு கூட தெரியாது. நீ என்ன உள்ள வந்து நிக்கிற? மூடு. பச்சை பிள்ளைகிட்ட எப்படி பேசணுங்கிற அறிவு கூட இல்ல. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன அபி அங்க என்ன பாக்குற? எதுக்காக வந்து சொல்லு. ஏப்பா ஏன் அனிதம்மா அடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி. நீ எதுக்காக வந்த அத சொல்லு. ஆச்சி உங்களை கூட்டிட்டு வர சொல்லிச்சுப்பா, அதான் வந்தேன்.
சரிம்மா நீ போ, நான் வரேன். சரிப்பா. இங்க பாரு, உனக்கு ஒரே அடியா செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த திமிர்த்தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. அபிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவ முன்னாடி கண்ட மாதிரி இன்னொரு வார்த்தை பேசின, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய்யா, அந்த குட்டி சாத்தனுக்காக என்ன அடிப்பீரா? இருக்கு உமருக்கு. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ஏண்டுக்கிட்டு என்ன அடிக்கிறதே வேலையா வச்சிருக்கீங்களா? அப்படி என்னது கேட்டுட்டு கதவை தட்டாம அது பிசாட்டி உள்ள வருது. ஆத்தா பழக்கிற பழக்கம் அப்படி, அதான் அப்படி இருக்கு.